நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவிக்குமார், உங்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். திரு விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு விழுத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நானும் அதே கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இங்கே பணியாற்றும் வாய்ப்பை பெற்றேன். இருவரும் முன்வரிசையில் அருகருகே இருக்கைகளில் அமர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு சூழல் இருந்தது. திரு விஜயகாந்த் அவர்களோடு அப்போது நெருக்கமாக பல விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருந்தது. அவர் ஒளிவு மறைவில்லாமல் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர், மிகுந்த அன்பு பாராட்டக்கூடியவர், தலைவர் கலைஞர் மீது அளவற்ற அன்பு மரியாதையும் கொண்டவர். இந்த 5 ஆண்டு காலத்திலே அவர் சட்டப்பேரவைக்கு வந்த நாட்களில் அது என்னோடு மிகுந்த ஒரு அன்போடு நடந்து வந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி பணிகள் தொடர்பாகவும் அவர் அதை மேற்பார்வையிடுவதற்காக திரு சுந்தரராஜன் என்பவரை நியமித்திருந்தார். அவருக்கும் அது தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேட்டுக்கொள்ள சொல்லி அவருக்கு அளித்திருந்தார். அதனால் அவர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்லும் போதெல்லாம் எனக்கு தொலைபேசி வைத்து அவர் என்னிடத்திலே பல ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வார். 2016 மக்கள் நல கூட்டணி சமயத்தில் அவரோடு இன்னும் நெருக்கமாக தொடங்குகிற வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். தமிழ்நாட்டிலே என்றும் எளிய மக்களுக்கு சார்பாக நின்று ஒலித்த குரல் அவருடைய குரல். அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தமிழ் பேசிய உணர்வாளர், ஈழத்தமிழர்கள் மீது மாறாத பற்று கொண்டிருந்தார். குறிப்பாக திரு பிரபாகரன் மீது அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. அதனால் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தார். அவருடைய வருகை தமிழக அரசின் ஒரு மாற்று அரசியல் கட்சியாக அவர் உருவெடுப்பார் என்று அப்போது எல்லோராலும் கணிக்கப்பட்டது. அதுபோலத்தான் அவருடைய வளர்ச்சியும் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களின் காரணமாகவும் அவர் எடுத்த பல்வேறு அரசியல் முடிவுகளின் காரணமாகவும் நம்முடைய செல்வாக்கிலே சற்று பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட அவர் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தார். யாருக்கும் அஞ்சாமல் எதையும் பேசக்கூடியவர் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல அரசியல் தலைவராகவும் பரிணமித்தவர். அவருடைய மறைவு தமிழக அரசியல் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அவருக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.